வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா, இலங்கையின் விவசாயத்துல இன்றைய இளைஞர்களின் தேவைப்பாட பற்றி தான். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் இலங்கையில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? விவசாயம் செய்ய ஆட்கள் இல்ல. எங்கட இலங்கையில ஒரு காலத்துல முதுகெலும்பா இருந்த விவசாயம் இன்றைக்கு ஏன் பலவீனம் அடைந்திருக்கு? வயல்கள் இருக்கு, நல்ல மண்வளம் கூட இருக்கு, தண்ணியும் இருக்கு. ஆனா அந்த மண்ணுல இறங்கி வேலை செய்ய எங்கட இளைஞர்கள் மட்டும் ஏன் தயங்கி நிக்கிறாங்கன்னு தான் தெரியல. ஒரு பக்கம் எங்கட பழைய தலைமுறைகள் சோர்ந்து போக, மறுபக்கம் இப்போ இருக்கிற புதிய தலைமுறையினர் இந்த விவசாய துறையே ஒரு ஆபத்தான தொழிலா பாக்குறாங்க. இதனால நாங்க எவ்வளவு விஷயங்களை இழக்கிறோம் தெரியுமா? இதை பற்றி தான் நாங்க இன்றைக்கு டீப்பா பார்க்க போறோம். அடுத்து நாங்க பார்க்க போற விஷயம், ஏன் இளைஞர்கள் விவசாயத்துல முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. முதல்ல ஏன் எங்கட இளைஞர்கள் விவசாயத்துக்கு வர யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எங்கட சமூகத்துல விவசாயம் அப்படின்னாலே ஒரு கஷ்டமான வேலை, லாபம் இல்லாத வேலை அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. சோ காலையில இருந்து மாலை வரை வெயில்ல கஷ்டப்படணும், ஆனா கைக்கு காசு வரும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். மழை பெய்தா பயிரெல்லாம் அழுகி போயிடுது, மழை பெய்யலண்டா கருகி போயிடுது. இந்த நிச்சயமற்ற தன்மை இப்போ இருக்கிற இளைஞர்களை ரொம்ப பயமுறுத்துது. அடுத்த முக்கியமான விஷயம், மதிப்பு மற்றும் கௌரவம். ஒரு ஆபீஸ்ல ஏசி ரூம்குள்ள வேலை பார்த்தாதான் அது மதிப்பு என்று இன்றைய இளைஞர்கள் மனதுல அழுத்தம் ஒன்று இருக்கு. நான் இவ்வளவு படிச்சுட்டு போயும் மண்ணுல இறங்கி வேலை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பல பேருக்குள்ள மைண்ட்ல இருக்கு. ஆனால் ஒன்று யோசிச்சு பாத்தீங்களா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? எங்கட அடுத்த தலைமுறையை எப்படி வாழ வைக்கிறது? அடுத்த விஷயமா, இளைஞர்கள் விவசாயத்துல இல்லாததால ஏற்படுற விளைவுகளை பற்றி பார்க்கலாம். இளைஞர்கள் விவசாயம் செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும்? இன்றைக்கு மார்க்கெட்ல காய்கறி விலை, அரிசி விலை கூடிக்கொண்டு போறதுக்கு முக்கியமான காரணமே எங்கட உள்நாட்டு உற்பத்தியின் அளவு குறைஞ்சதுதான். எல்லாவற்றையும் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாடு தள்ளப்படுற அதே நேரத்துல இதனால எங்கட வெளிநாட்டு கையிருப்பு குறைஞ்சு மக்களோட வாழ்க்கை செலவு படிப்படியா அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம இளைஞர்களும் பெரிதா சாதிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சிட்டியில வேலை தேடி தேடி அலைஞ்சு குறைஞ்ச சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டு ஒரு மெஷின் மாதிரி வாழ்றதை விட எங்கட மண்ணுல இருந்து ஏன் நாம ஒரு தொழிலதிபரா மாறக்கூடாது? ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, இங்கதான் நாங்க ஒரு பெரிய வணிக வாய்ப்பை தவற விடுறோம். விவசாயம் இனிமேல் ஒரு வணிகம் மற்றும் நவீன விவசாயமா எப்படி மாறப்போகுதுன்னு பார்க்கலாம். விவசாயம் அப்படிங்கிறது இப்போ பழைய காலத்துல மாதிரி வெறும் மண்வெட்டியோட மட்டும் நிக்கிற வேலை இல்லை. இப்போ எல்லாம் ஸ்மார்ட் ஃபார்மிங்குள்ள வந்துருச்சு. அதாவது ட்ரோன் மூலமாக மருந்து தெளிக்கலாம், ட்ரிப் இரிகேஷன் மூலமாக தண்ணீரை மிச்சப்படுத்தலாம், கிரீன் ஹவுஸ் மூலமாக காலநிலையை கட்டுப்படுத்தலாம். இதை பற்றிய மேலதிக விடயங்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் உங்களது மேலதிக கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.